ஹாய் காய்ஸ், இது போகிற ஹே ஃபிக்ஸ். நம்ம இன்றைக்கி சின்னுக்கான ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். மை சைல்டிஸ்ட் ஒய்ஃப் ஹாஸ்டண்டாக சின்ன பசங்க இந்த தயவுசெஞ்சு தெரியல அப்படியே ஓடிடுங்க அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இன்ட்ரோ இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போது ஓப்பனிங்லே ஒரு ஃபஸ்ட் நைட் ரூம் தான். என்னென்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தான் உள்ளே உட்காந்துருக்கீங்க, உங்கள் கையை பிசைஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு செம்மையாக ஸ்வெட் ஆகுது. இப்போது உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜின்னு வர்றாரு. நீங்கள் ஜின்னை பார்த்து சடனாக ஏந்து நிற்கிறீங்க. ஜின்னு இல்லை, உட்காரு ஒன்றும் இல்லை உட்காரு அப்படின்னு ஒன்று நீங்கள் வந்து அது 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 ஒன்று இல்லை பரவாயில்லன்ற மாதிரி நிற்கிறீங்க. ஜின்னு கேஷுவலாக வந்து அவர் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் பாட்டு வந்து உட்காடுறாரு. நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கீங்க. ஜின்னு சொல்கிறாரு, சார் நீ நல்லா இருக்க அப்படின்னோடனே நீங்கள் வந்து தேங்க்யூ அப்படின்னோடனே ஜின்னு வந்து உங்களே பார்த்துட்ருக்காரு. ஆமாம், நீ எதுக்கு இவ்வளோ நர்வஸாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னோடனே இங்கே பாருவாயன், எனக்கு இதை வாங்க போங்க அப்படிலாம் வேணாம், ஜஸ்ட் கால் மீ ஜின், கிம்சப் ஜின், உனக்கு எப்படி எனக்கு கூப்பிடுத்தோன்னே நீங்களும் வந்து ஓகே ஜின் அப்படின்னு சொல்கிறீங்க. யா வெரி குட் அப்படின்னு சொன்னோன்னே ஜின்னு மட்டும் கை பிடிச்சி உட்கார இருக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு ஜின்னு கை பிடிச்சி ஷாக் ஆகிடுறீங்க. ஜின்னில் என்னாச்சு அப்படின்னோடனே நீங்கள் ஒன்றும் இல்லைன்னொடனே ஜின் வந்து உட்கார வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, உங்களை 10 முறை உட்காந்துட்டு இங்கே பேர் ஃபஸ்ட்டு நீ காம் டவுன் ஆகும், நான் உனக்கு எதுவும் இப்போ கடிச்சு சாப்பிட்றலாம் மாட்டேன் இந்த மாதிரி சிரிக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க, ஜின்னியை அப்பாவையாக பார்க்குறீங்க. ஜின்ன சொல்கிறேன், எனக்கு புரியுது நீ ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்ட்டு, ஓகேவா, நான் அப்போல்லாம் இது பண்ண மாட்டேன், நம்ம குட் பாய் இன்னும் அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஓன்ற மாதிரி தலையை மட்டும் இது பண்ணுறீங்க. இல்லையா அப்போ நான் இந்த மாதிரி ஜின்னு கேட்க நீங்கள் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே ஜின்னு வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு, ஃபஸ்ட்டு உனக்கும் எனக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகட்டும், ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று நீ எனக்கு தெரிஞ்சுக்கோ, நான் உனக்கு தெரிஞ்சுக்கிறேன், அப்புறம் நம்மளுக்குள்ளே இந்த விஷயம்லாம் பார்த்துக்கலாம் நம்ம சொல்ல. நீங்கள் வந்து இப்போது ஒரு பெரிய பிரேத்தே விட்றீங்க. இப்போ வந்து சின்ன சரி நான் கேட்குறேன் நீ பதில் சொல்லு அப்படின்னோடனே நீங்களும் வந்து என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ வந்து ஜின் வந்து கேஷுவலாக மட்டும் கேட்டிருக்காரு, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன ஃபேவரட் ஃபுட்டு அப்படிலாம் கேட்டுட்ருக்கேன். நீங்களும் சொல்கிறீங்க. ஜின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நீங்களும் வந்து ஜின்னுக்கு நல்லா பேசுகிறீங்க. அப்போ வந்து ஜின் சொல்கிறாரு, உனக்கு 80 தானே ஆகுது அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஆமான்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜின்ன ஓகே அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை ஒன்றும் இல்லை உனக்கு இந்த மாதிரி விஷயம்னா என்னென்னு தெரியுமா அப்படின்னோடனே நீங்கள் வந்து முடிக்கிறீங்க என்ன அப்படின்ற மாதிரி. அப்போ ஜின்னு சத்தியமாக உனக்கு தெரியாதா அப்படின்னோடனே நீங்கள் வந்து என்ன தெரியாதா கேட்குறீங்க ஜின் அப்படின்னோடனே சரி எதுக்கு இந்த ரூம் நம்ம ரொம்ப உட்காந்துருக்கோம் சொல்லு அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. எதுக்கு உட்காந்துருக்கோம்மா தெரியலையே, அம்மா தான் சொன்னாங்க, உள்ளே போக சொன்னாங்க, அதான் உட்காந்துருந்தேன்னொன்னே ஜின்னு வந்து அப்படியே உங்களே பார்க்குறாரு ஒரு மாதிரி. நீங்கள் வந்து ஜின்னு பார்த்துட்டு எதுக்கு என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படி மாதிரி கேட்குறீங்க. சத்தியமாக உனக்கு அப்போ என்னென்னு தெரியாதாடி அப்படின்னு கேட்குறேன்னு நீங்களும் தலையை மட்டும் நோன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜின்னு வந்து இதோட யாரும் கிஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து ஐயோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜின்னில் என்னடி ஐயோன்ற இப்போ கிஸ் பண்ண கூட தெரியாதா அப்படின்னு நீங்கள் தெரியாது அந்த மாதிரி அப்பாவே சொல்கிறீங்க. கடவுளே நம்மளுக்கு வந்து வாசத்து இப்படியான்ற மாதிரி ஜின்னு வந்து மைண்ட் யோசிக்கிறாரு. நீங்கள் வந்து ஜின் என்னாச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லை எத்தனை நினச்சி யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி அப்படி ஜின்னே பார்க்குறீங்க. இந்த ஒன்றும் இல்லை எப்படி சொல்கிறது, இந்த விட்டு படம் ப்ளூ ஃபிலிம் ஏதாவது பார்த்த பழக்கம் அப்படின்னு அம்மா அப்படின்னா என்ன அப்படின்றீங்க. சின்ன சோழி முடிஞ்சதுரா ஜின், உனக்கு கொடுத்த வச்சது அவ்வளோதான்ற மாதிரி அவர் யோசிக்கிறார் மனசுக்குள்ளே. நீங்கள் வந்து இல்லை நிஜமாக தெரியாது. சரி நீ என்ன காலேஜில் படித்த அப்படின்னு கேர்ள்ஸ் காலேஜ். அதுதான் இப்போ அப்பாவே தெரிஞ்சிருக்கீங்களடா, இப்போ நான் தான் சொல்லி தருவேன் ஸ்டார்டிங்லேருந்து சரின்ற மாதிரி சொல்ல. இப்போது வந்து ஜின்னு வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை ஜின்னு. இப்போ வந்து நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு கேட்குறீங்க, அம்மா உங்களுக்கு ஏன் எனக்கு பிடிச்சது, ஏன் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொன்னீங்க அப்படிமா கேட்குறீங்க. ஜீவன் சொல்கிறாரு, அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ அவளுக்கு க்யூட்டாக அந்த சாரீ வந்து உனக்கு பிடிக்கவே இல்லை, எங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி வச்சு நின்றுட்டு இருந்தேன், நான் அப்போவே பார்த்தேன் உன்னை, இன்னசென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ எனக்கு கரெக்டாக இருப்பேன்னு தோணுச்சு, பட் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருப்பேன்னு நினைக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க
இந்த சாரீ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னோடனே, ஜின்ன இங்கே பாரு, உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா அது பண்ணு, என்கிட்டயோ இல்லை என் பேரண்ட்ஸ்க்கு நீ பர்மிஷன் கேட்கணும் அவசியமே கிடையாது. உனக்கு இந்த வீட்டில் நடக்கணுமா நட, பாடணுமா பாடு, ஆடணும் மாடு, இது உன் வீடு எப்படி இருப்ப அப்படி இரு, எனக்கு அது போதும். நீ ஜஸ்ட் எனக்காக வந்து உன்னோட செல்ஃபை நீ சேஞ்ச் பண்ணிக்க வேணாம் அப்படின்னோடனே, நீங்கள் வந்து ஜின்னை பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்றீங்க. ஜின் வந்து இட்ஸ் ஓகே, சரி போய்ட்டு வா அப்படின்னோடனே, ஜின் என்ன பண்ணுறாரு, அவர் பெட்டில் பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்து நீங்கள் வந்து போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க, ஜின்ன உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஒரு நார்மல் பேண்ட் ஷர்ட்டு அது போட்டு வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஜின்ன என்ன அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் வந்து இல்லை நான் கீழே படுத்துப்பா அப்படின்னு. ஜின் வந்து இங்கே பாரு, ஒன்று எங்கேயே படுத்துக்கணும், ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்து முழிக்கிறீங்க. ஜின்னை பார்த்துட்டு, ஜின்னில் நான் வேணால் திரும்பி கூட படுத்துக்கிறேன் ஓகேவா அப்படின்னோடனே, ஜின்னு வந்து திரும்பி படுத்துக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்போ வந்து ஜின்னு வந்து திரும்பி படுத்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்து ஜின்னு வந்து டக்குன்னு ஒரு ரீல்ஸ் பார்த்துட்ருக்காரு, காமெடியாக இருக்குது. நீங்கள் வந்து அப்போ தான் வந்து ஜின்னு திரும்பி இருப்பா, அதே சைடு திரும்பி பார்த்துருவோம். ஜின்னு திரும்பிட்டு இந்த ரீல்ஸ் பாரு அப்படின்றாரு. ஜின்னு இப்படி சடனாக திரும்ப ஜர்க்காயிடுது. நீங்கள் வந்து அப்படியே முழிக்கிறீங்க. ஜின்னு இது பாரு காமெடியாக இருக்குது, நமக்கு அவர் ஜாலியாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜின்னுக்கு வந்து நீங்கள் ஜின்னில் உங்களை அப்படியே பார்க்காரு. நீங்கள் வந்து ஐட்டு கான்டாக்ட் அப்படியே போகுது ஜின்னில். வைன் இது பாருடி அப்படின்னோடனே நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அது காமெடியாக இருக்குது, 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறீங்க. இல்லை இந்த மாதிரி உன் ஃபோன் எங்கே இந்த மாதிரி கேட்க, அம்மா வச்சுருக்காங்க, ஏன் எடுத்துகிட்டு வர வேண்டி தானே அப்படின்னோடனே, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க, உனக்கு எதுக்குடி அந்த ரூமுக்கு ஃபோன்லாம் அப்படின்னோடனே, இல்லை அது சரிதான், நான் வந்த வேலை என்ன பார்க்குற வேலை என்னன்ற மாதிரி சின்ன வந்து யோசிக்கிறாரு. நீங்கள் வந்து அம்மா சின் நீங்கள் அப்பப்போ மனசுக்குள்ள என்னமோ பேசுகிறீங்க, ஆனால் பட் எனக்கு கேட்க மாட்டேங்குது, அப்படி என்ன பேசுகிறீங்க அப்படின்னோடனே, சின்ன ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. இப்போ சின்ன சொல்கிறாரு, சரி டைம் 11 o'clock ஆச்சு தூங்க அப்படின்னோடனே, நீங்களும் வந்து படுத்துடுறீங்க. சின்ன நீங்களும் வந்து படுத்து தூங்கியாச்சு. உங்களுக்கு தூக்கமே வரல, பிகாஸ் புது இடம் உங்களுக்கு தூக்கமே வரல. ஜின்னு வந்து எப்படி சொல்கிறது, அவர் நெத்தி மேலே கையை வச்சுட்டு அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து அப்போ பொறுமையாக இந்த உட்காடுறீங்க. இந்த உட்காந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரீங்க. இப்போது அந்த ஜன்னல் சைடு அந்த மூன்லைட் வந்து ஜின்னு மேலே போடுவோம். ஜின்னு அவ்வளோ அழகாக இருக்காரு. நீங்கள் ஜின்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்டா, சே கனவில் கூட நினச்சி பார்க்கல, கட்டி விட்டு நிறைய போய் சொல்லிட்டோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜின்னு பக்கத்தில் வந்து முட்டி போட்ட மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அதாவது கட்டிலுக்கு அந்த சைடு ஜின்னு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜின்னோட லிப்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஃபிங்கர் வச்சு ஜின்னோட லிப்ஸ் எல்லாம் வந்து அப்படி லைட்டாக ரப் பண்ணுறீங்க. ஜின்னு வந்து அவரோட அதில் வந்து அவரே சக் பண்ணுறாரு. நீங்கள் வந்து மிச்சிட போகிறாரு அம்மான்ற மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்க, நான் சொன்னது மட்டும் போயின்னு ஒரு தெரியணும், அன்றைக்கி இருக்கு எனக்கு சாவுன்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்க ஜின்னையே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னோட லிப்ஸு, அவரோட நோஸு, அவரோட அப்படியே ஃபுல்லாக இப்படி பார்த்துட்டீங்க. அவர் வந்து உங்கள்கிட்ட பேசணும் சிரிச்சார், நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஷை ஆகுறீங்க லைட்டாக. அப்போ வந்து சின்ன வந்து இப்போ வந்து சொல்கிறது மறுபடியும் இந்த சைடு திரும்பி படுக்கிறாரு. நீங்கள் சடனாக ஏந்து நின்று இப்படி ஓடி வந்துடுறீங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வரல, ரொம்ப போர் அடிக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறது, போர் அடிக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜின்னோட ஃபோன் இருக்குது, நீங்கள் வந்து எடுக்கலாமா, எடுத்தால் திட்டுவாரோ, தூங்குறாருலாம் தெரியாதுன்ற மாதிரி பண்ணுறீங்க. ஜின்னு ஃபோன் ஆன் பண்ணுறீங்க. ஜின் மொபைல் லாக்கே போடல. நீங்கள் வந்து சரி நல்லா தான் தூங்குறாரு, நாம் ஒரு FF4 ஒன் ஷாட்டு கேட்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்து தேடுறீங்க. ஜின்னு யூடியூப்பில் பார்த்தேன் நிறைய சாப்பிட்ற வீடியோ, ஃபன்னியான வீடியோ பார்த்துருக்காரு. இவர் என்ன இது மாதிரி வீடு தான் பார்ப்பாரு போல், நம்மளை மாதிரி எல்லாம் காட்டுச்சவங்களா இருப்பாங்களோ நீங்கள் வச்சுட்டு சிரிக்கிறீங்க. இப்போ ஜின்னு வந்து அப்படி தான் தூங்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் நல்ல தூக்கம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுகா ஒன் ஷார்ட்மாக போட்டு ஹாஸ்டண்ட் 80+ நீங்கள் வந்து ஐயோ சாரி ஜாலின்ற மாதிரி பண்ணுறீங்க. சவுண்டை நல்லா கம்மி பண்ணிவிட்டு உங்கள் பாதிக்கிட்ட வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒரு சீன் போகுது. கரெக்டாக வந்து அதில் நம்ம யோங்கி தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம அல்லக்கிற ஹீரோயின் அவங்க மேலே வந்து கை போட்டு அவளை வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சீனு நீங்கள் கேட்டுட்டு வந்து அப்படி லைட்டாக ஷை ஆகுறீங்க. இப்போது நம்ம ஜின்னு வந்து என்ன பண்ணுறப்பாரு, நீங்கள் வந்து படுத்துருப்பீங்க, சரி திரும்பிட்டு அவர் தூக்கத்தில் உங்களுக்கு கால் தூக்கி போடுறாரு. அவ்வளோதான், அள்ளி விட்டுருச்சு உங்களுக்கு, போச்சு முடிச்சிட்டா போல், நம்ம இன்னைக்கு சங்கு தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பொறுமையாக திரும்புறீங்க. ஜின்னு வந்து என்ன பண்ணுறாரு, காலை போட்டு அப்புறம் வந்து அவர் கை தூக்கி உங்களோட ஹிப்பில் போடுறாரு. நீங்கள் வந்து இது பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்க்குறீங்க.
அவர் வந்து உங்க மேலே கை போட்டு வந்து உங்கள் ஸ்டொமக் வந்து ரப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து சின்ன அந்த மாதிரி சொல்கிறீங்க. அவர் நல்லா பில்லோன்னு நினச்சி உங்களை வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடைன்னு ஃபோனெல்லாம் வந்து அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி ஜின்னு பக்கத்தில் வச்சுட்டு ஜின்னு பக்கம் திரும்புறீங்க. ஜின்னு வந்து உங்ககிட்ட க்ளோஸாக இருப்பார். இவங்களால வந்து அவர் கையும் காலையும் வேறு எடுத்து விட முடியல. பிகாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரின்ற மாதிரி நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க ஜின்னை. அப்படியே வந்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபஸ்ட்டு ஜின்னு தான் ஏந்துக்கிறாரு. நீங்கள் நல்லா தூங்குறீங்க. பிகாஸ் நீங்கள் தூங்குனது லேட்டு. நீங்கள் வந்து நல்லா தூங்கும்போது ஜின்னு வந்து பார்க்குறாரு. என்னது இது, என்ன சாஃப்டாக இருக்கு. நம்ம பார்த்தா ஜின்னோட ஹேண்டு வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே, அதாவது உங்கள் ஸ்டொமக் மேலே இருக்கும். ஜின்னு சடனாக ஏந்து உட்கார்றாரு. ஏந்து உட்காந்துட்டு அவர் பார்க்குறாரு. அவர் காலும் அவர் ஹேண்டும் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் ஜின்னை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜின்னு இல்லை என்னடா பண்ணி வச்சுருக்க, ஐயோ இதை நினச்சிருக்க போகிறா அவன் நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, சடனாக வந்து தள்ளி வந்துடுறாரு. நீங்கள் வந்து என்னாச்சுன்ற மாதிரி கண்ணு முழிக்கிறீங்க. ஜின்னு வந்து திரு முடிச்சிட்ருக்காரு. நீங்கள் வந்து குட் மார்னிங் அப்படின்றீங்க. ஜின்னு குட் மார்னிங் அப்படின்றாரு. நீங்கள் வந்து ஜின்னையே பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னு உங்களே பார்த்துட்ருக்காரு. 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. ஜின்னு என்ன பண்ணிடுற ஏந்து போயிடுறாரு. இப்போ நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. நான் அதை நினச்சிருப்பாரோ அந்த மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, ஜின்னோட மொபைல் மறுபடியும் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணி ஏதாவது விட்டு வச்சுருக்கோன்னு பார்த்தா சர்ச் பண்ணது இருக்குது. நீங்கள் அதை டெலிட் பண்ணுறீங்க. இப்போ டெலிட் பண்ணிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி கரெக்டாக வைக்கிறீங்க. ஜின்னு வெளியே வர குளிச்சுட்டு உங்களை பார்த்துட்டு உனக்கு குக் பண்ண தெரியுமா அப்படின்னு உடனே நீங்கள் வந்து சின்னல சரி கீழே அம்மா வேறு இருப்பாங்க, நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நான் வந்து உனக்கு காஃபி நான் எடுத்துகிட்டு வரேன், அப்புறம் நீ கீழே வா போதும் அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஏன் நானும் வரேன் அப்படின்னோடனே மறமாட்டேன் சொன்ன புரிஞ்சுக்கோ. இப்போ நானும் நீ சேர்ந்து கீழே போனால் ஒரு மாதிரிலாம் பேச மாட்டாங்களா அப்படின்னோடனே நீங்கள் வந்து என்ன பேசுவாங்க, கடவுளே ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காளேடா, நான் உன்னை கூப்பிட்டு போகிற வரை இந்த ரூம் மட்டும் வெளியே வரக்கூடாதுன்னொடனே நீங்களும் சரி அப்படின்றீங்க. இப்போ என்ன ஆகுது, ஜின்னு வந்து வெளியே வந்தால் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வெளியே நின்று ஜின்னு ரூம் ஓப்பன் பண்ணோன்னு எல்லாம் வந்து சிரிக்கிறாங்க. ஜின்னு என்ன பண்ணுறாரு, அவர் கேஷுவலாக உடம்புல ஸ்ட்ரிச் பண்ணிக்கிட்டே போகிறாரு. இப்போ அவங்க அம்மா இல்லை இந்தாடா காஃபி அப்படின்னே குட் மார்னிங்மான்னு சொல்லி ஜின்னு வந்து அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாரு. நல்லா தூங்குனியா அப்படின்னோடனே நல்லா தூங்குனம்மா அப்படின்னோடனே அவங்க வந்து சரியா மருமக எங்க அப்படின்னோடனே அவள் தூங்குறாம்மா. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஜின் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சானே ஜின்னு வந்து அவர் வந்து ஸ்மைலடே சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. அவங்க அம்மாவை வந்து அப்போ சீக்கிரம் எனக்கு ஒரு பேர் போல் வரப்போகிறான் ஜாலி என்ற மாதிரி போவேன். அங்கே இருக்கிற ஜின்னோட கசின்ஸ்லாம் வந்து என்னம்மாம்மா ஜாலியாக இருக்கீங்க போல அப்படின்னோடனே எப்படி சாப்பிட்டுங்களா உங்களெல்லாம் யார் வீட்டுக்கு கூப்பிட்டது, எல்லாம் கிளம்புங்க இங்கே இருந்துன்னொடனே பாரு மாமாவுக்கு சொன்னனே வைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஜின்னு வந்து சிரிச்சிட்டு சரி எப்போ ரெண்டு காஃபி குடிப்போம் கிளம்புங்க. ஓ மார்னிங் வெட் காஃபி சரி அப்படின்னோடனே ஜின்னு வந்து சிரிச்சிட்டே போகிறாரு. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அந்த பெட்லேயே உட்காந்து கதுவே பார்த்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் உங்கள் கையில் மொபைலும் இல்லை. ஜின்னு மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான். இப்போ ஜின்னு வந்து உங்கள் அம்மா பார்த்துட்டு ஆன்ட்டி வாயனோட மொபைல் அப்படின்னோடனே மாப்பிள்ள இருந்தாங்க என் பொண்ணு என்ன பண்ணுறா தூங்குறேன் ஆன்ட்டி அப்படின்னோடனே உங்கள் அம்மாவும் சரிப்பா அப்படின்றாங்க. இப்போ வந்து ஜின்னு வந்து ரூமுக்கு வந்துட்டாரு. நீங்கள் கதுவே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க எப்படா வருவான்ட்டு. ஜின்னு ஓப்பன் பண்ண போனீங்களா வந்துட்டிங்களா அப்படின்னு ஜின்னு வந்துட்டேன் இந்த காஃபி அப்படின்னா நீங்கள் தேங்க்யூ அது மாதிரி சொல்கிறீங்க. ஜின்னு வந்து காலையில் எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு மொபைல் கையில் தராரு. நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணல வாங்கி அப்படியே வைக்கிறீங்க. இப்போ வந்து ஜின்னு நீங்கள் குடிச்சதுக்கப்புறம் வந்து ஜின்னு சொல்கிறாரு நீ ஏந்துற அப்படின்னோடனே நீங்களும் ஏந்து நிற்கிறீங்க. நட அப்படின்னோடனே நீங்களும் வந்து நடக்கிறீங்க நார்மலாக. பைத்தியக்காரி கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் யாரும் இப்படி நடப்பாங்களாடி அப்படின்னோடனே நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க வேறு எப்படி நடக்கணும் இப்படி தான் நடப்பேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்ல ஜின்னில் இப்படி நடக்கூடாது. காசு இப்போ தான் எங்கள் அம்மா கேட்டாங்க நான் ஓகேவா அப்படின்னு நானும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து என்ன ஓகே சொன்னீங்க, ஸோ இவருக்கு வேறு புரிய மாட்டேங்குது. ஓகேனா ஓகே தான் நான் உனக்கு அப்புறமா சொல்கிறத கொஞ்சம் கால் வலிச்சு எப்படி நடப்பேன் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நீங்களும் ஜின்னு சொல்கிறதுக்கு சரி அப்படின்றீங்க. இப்போ ஜின்னு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்குறமே டாப் டு பாட்டம். நீங்கள் வந்து எதுக்கு என்ன இப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரியே ஒரு திரு முடிச்சுட்டு கேட்குறீங்க. இல்லை நட ஓகே ஏதோ ஒரு இது பைட் மார்க் கூட இல்லைன்னா சந்தேகம் வருமேன்ட்டு ஜின்னு என்ன பண்ணுறவங்க பக்கத்தில் வராரு. நீங்கள் பேக்கில் போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை உனக்கு கிஸ் பண்ண தெரியுதுன்னு சொன்னேன் அந்த மாதிரி ஜின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் வந்து ஆமாம்
நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப்புக்கு வருது. நீங்கள் ஜின்னோட ஹேண்டே பார்க்குறீங்க அவர் எங்கே வச்சுருக்காருன்ட்டு. நீங்கள் வந்து சின்ன பண்ணுறீங்க கையில் கூசுது அந்த மாதிரி நீங்கள் சொல்ல ஜின்னில் ஒன்றும் பண்ணல நான் சொல்லி தான் தரேன் அப்படின்னோடனே நீங்கள் வந்து அப்படியே ஜின்னையே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அண்ணன் தான் ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னு உங்களோட ஹைட்டாக இருக்காருன்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கா. ஜின்னு வர பொறுமையாக வந்து உங்கள் லிப்ஸையும் அவர் லிப்ஸை வந்து அட்டாச் பண்ணுறாரு. அது மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஜின் அப்படின்னோடனே ஜின் வந்து விட்டுட்டு அப்படியே வந்து அவர் ஹெட்டு வந்து இப்போ உங்கள் நெக்குக்கு போகுது. நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட் பீட் எகுறது ஜின்னுக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகுது உங்கள் ஹார்ட் பீட். இப்போ என்ன ஆகுது ஜின்னு வந்து அப்படியே வந்து உங்களோட நெக்கில் வந்து சின்னதாக பைட் பண்ணுறாருங்களா. ஜின் என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி சொன்னோடனே ஜின்னு வந்து பைட் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் உங்களுக்கு உடம்பே கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. ஜின்னு வந்து இப்போது உங்களோட தள்ளி வந்துட்டு அது ஒன்றும் இல்லை ஒன்றாவது அப்படின்னே நீங்களும் போய் அதுக்கப்புறம் ஜின் உங்களை ஃபேஸ் பண்ணல. அப்புறம் என்ன ஆயிடுது நீங்கள் 2 பேரும் வெளியே வரீங்க. வெளியே வந்தால் உங்கள் அப்பா அம்மா ஜின்னோட அப்பா அம்மா அவங்களோட கசின்ஸு எல்லாருமே அப்படி சொல்லிட்டு ஒரு பிரைட்டாக அப்படியே ஃபேஸ் வச்சுக்கிட்டு உங்கள் 2 பேரும் திருன்னு பார்க்குறாங்க. நீங்களும் வந்து எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குறாங்கன்னு நீங்கள் முழிக்கிறீங்க. ஜின்னு வந்து என்ன பண்ணுறாரு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அவர் பாட்டு கூட்டு போகிறாரு. நீங்கள் வந்து என்னாச்சு எல்லாம் நம்ம ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு ஜின்னில் அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க சொன்னால் புரியுதுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து ஜின்னோட அம்மாட்ட வந்து உங்களை கூட்டு போகிறாரு. நீங்கள் வந்து ஆன்ட்டி குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க. குட் மார்னிங் டாவன் எப்படி அது மாதிரி சொல்ல இந்தாம்மா உன் மருமக கூட்டு வந்துட்டேன் ஏதோ நான் கடிச்சு தின்ன மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே அவங்க வந்து சரிடா ஏன்டா திட்டுறேன் என்ன. இப்போ ஜின்னும் வந்து போயிடுறாரு. அப்புறம் வந்து அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் எல்லாம் வந்து மத்தியானம் லஞ்ச் எல்லாம் முடிக்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மா வந்து கிளம்புறாங்க. உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் சென்ட் ஆஃப் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து ஜின்னோட அப்பா அம்மா சொல்கிறாங்க சரி அப்போ நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஆண்டி கிளம்புறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னே ஆமாம் இந்த வீடு உனக்கும் ஜின்னுக்கு மட்டும்தான் நாங்கள் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்து இல்லை ஆண்டி நீங்கள் போகாதீங்க இங்கே இருங்கன்ற மாதிரி உங்கள் அம்மா போனப்போ கூட இப்படி சொல்ல நீங்கள் ஜின்னோட அம்மா கை பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க. ஜின்னு வந்து அவங்க வீக்லி ஒன்ஸ்னு பார்க்கலாம் அவங்கள வீடு இந்த மாதிரி உங்களுக்கு கை பிடிச்சிருக்கிறாரு. ஜின்னோட அம்மா இல்லை என் மருமக அவளுக்கு இருக்கிற பாசம் என் பெத்த பிள்ளை அவனுக்கு என் மேலே இல்லைன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. என்னம்மா என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு ஒன்றும் இல்லைடா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி. இப்போ என்ன ஆகுது நீங்கள் ஜின்னோட அப்பா அம்மா போயிடறாங்க. அவங்க சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரீங்க. வீடே வந்து எப்படி சொல்கிறது சொந்தக்காரங்க வந்துட்டு போன வீடு எப்படி இருக்கும் செம்ம குப்பை போட்டு வச்சுருக்குறாங்க. நீங்களும் ஜின்னு வந்து என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு தான் இது வந்து இன்றைக்கி வேலையா அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்க. ஜின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ வந்து ஃபுல் வீடு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு நல்லா. இப்போ வந்து ஜின்னு வந்து உனக்கு குக் பண்ண தெரியாதானே அந்த மாதிரி சொல்ல அந்த மாதிரி சொல்கிறீங்க. சரி நான் குக் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஜின்னு கிச்சனுக்கு போகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கீங்க. இப்போது இந்த நைட் டைமும் உங்கள் வீட்டு காலிங் பெல் யாரோ ப்ரெஸ் பண்ணுறாங்க. நீங்களும் யார் அதுவும் நைட் 10 o'clock ஆகுது இப்போ யார் நம்ம வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜின்னில் நீங்கள் ஜின்னு வந்து கிச்சன்லன்ட்டு யார் வாங்கினது அப்படின்னு தெரியல ஜின்னு அப்படின்னா சொல்கிறீங்க. சரி இருங்க நான் ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் வர ஜின்னில் அடுப்பு சின்னதாக்கிட்டு இரு நான் போகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஜின்னு ஓப்பன் பண்ணால் வெளியே ஒருத்தன் 2 கையில் பேக் வச்சு நின்றுட்டு ஹாய் அந்த மாதிரி சொல்ல ஹாய் நீங்கள் ஹாய் ஜேகே அந்த மாதிரி சொல்ல உள்ள நீங்கள் யார் ஜின் அந்த மாதிரி சொல்லிட்டு எப்படி பார்த்தா நம்ம ஜேகே நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்றீங்க. இப்போ வந்து ஜங்குக்கில் வந்துட்டேன் இந்த மாதிரி சொல்ல ஜின்னு வந்து உள்ளே வாங்க அப்படின்னே ஜேகே உள்ளே வந்த என்ன பண்ணுறாரு பேக் கீழே போட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் வந்து ஜேகே ஹக் பண்ணிட்டு மச்சான் எப்படிடா இருக்க பா என் மேரேஜுக்கு வரல தானே நீன்ற மாதிரி ஜேகே ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்குற ஜின்னு நான் கூட ஹக்கு அதை தான் ஒன்று பண்ணேன். இவன் இன்னும் இப்போ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி ஜின்னு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு சாரி என்னால் மேரேஜுக்கு வர முடியல ஸோ நான் இப்போ தான் ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூட போவோம் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன் என்னமா சொல்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் ஜேகே வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு ஹாப்பி மேரிட் லைஃப் ஸோ என்னால் வர முடியல அப்படின்னு சொல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்ல இப்போ வந்து ஜேகே வந்து எங்கே பிடிச்சி அந்த கேட்க அது ஒன்று கேட்காரு ஹாய் ப்ரோ அம்மா சொல்ல ஹாய் ஸோ இப்போ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அவர் பேர் தான் கிம் சக் ஜின் மை ஹஸ்பண்ட் நம்ம சொல்ல ஜின்னு வந்து ஜின் நம்ம சொல்ல ஜேகே வயனோட பெஸ்டி அந்த மாதிரி சொல்ல
அவ்வளோதான். இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பு ஜின்னு மூஞ்சில் போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஜேகேவோட கை பிடிச்சி சோஃபாவில் உட்கார வைக்கிறீங்க. இப்போ வந்து ஜேகே வந்து உங்ககிட்ட பேசலை, அவன் ஜின்னுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஜின்னு வந்து நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் வந்து காஃபி டீ அப்படின்னோடனே உன் கையிலையா அப்படின்னோடனே இல்லை ஜின் போட்டு தருவீங்களா அப்படின்னு. என்ன வாங்கி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஜேகேக்காக தான் நான் போட்டு தரணுமா சொல்லிட்டு ஜேகேக்காக போடுறாரு. இப்போது ஜின்னு வந்து கொடுத்து வச்சபடி நீன்ற மாதிரி ஜேகே சொல்ல நீங்கள ஆமாம் அம்மா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து உன்னோட திருட்டு கூட விஷயம் உனக்கு தெரியுமா அப்படிமா கேட்க, நீங்கள் வந்து சொல்லோ தடவை ஓயமுடுற அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க குஸ்குசுன்ட்டு. ஜின்னு கிச்சன்ட்டு வயன் ஒரு ஹெல்ப் வயன்மா கேட்குறாரு. நீங்கள் வந்து என்னாச்சு ஜின் அப்படின்னே, இல்லை எங்கள் பல்ப் யூஸ் போயிடுச்சு, அந்த கீழ்கப்போர்டில் ஒரு பல்ப் இருக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கினோடனே நீங்கள் வந்து பார்க்குறீங்க கீழ்கப்போர்டு தேடுறீங்க. இல்லை அப்போ வந்து சரி மேலே இருக்கும் பாருன்னா உங்களுக்கு ஹைட் எட்டில் சின்னாலே இப்போ வர முடியாது, கிச்சனில் வேலையாக இருக்க. ஜேகே என்ன பண்ணுறாரு, நான் எடுத்துறேன்ட்டு ஜேகே போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. இப்போ ஜின்னு வந்து தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் வைன் எடுத்துருக்கலாம், வைன் எடுக்க சொன்னேனே, இல்லை அவள் ஹைட் எட்டில் அந்த மாதிரி சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறாரு. நீங்கள் வந்து சிரிக்காதரா அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே இல்லை சரி வைட்டை பற்றிலாம் நான் பேசலை. இப்போ என்ன ஆகுது, ஜின்னு வந்து சரி நான் அந்த பல்ப் மாட்டுற கொஞ்சம் கொடுங்க அப்படின்னே ஜேகே வந்து சேர் பிடிச்சிக்கிறாரு. ஜின்னு வந்து பல்ப் மாட்டிகிட்ருக்காரு. இப்போ என்ன ஆகுது, ஜின்னு மாட்டுறாரு, அந்த பல்ப் வந்து எரியவே மாட்டேங்குது. ஜேகே இல்லை ப்ரோ அதனால் உள்ளே சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து சிரிக்கிறாரு. இப்போ ஜேகேவும் சிரிக்கிறேன், நீங்களும் ஐயோ கடவுளே என்னடா பேசுகிறீங்கன்ற மாதிரி. இப்போ வந்து நீ ஜின்னில் ப்ரோ கொஞ்சம் ஒழுங்காக பேசுங்க அந்த மாதிரி சொல்ல, ஜேகேல சரி சாரி அந்த மாதிரி சொல்ல. ஜேகே வந்து போதும் ரொம்ப பல்லளிக்காதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு கம்மனாயிடுறாரு. இப்போ ஜின்னு வந்து நோட் பண்ணுறாரு, இப்போது நாங்கள் டபுள் மீனிங் பேசுனது அவளுக்கு புரியுதா, ஆனால் இன்னசென்ட்னு சொன்னால் எதுவுமே தெரியாது, பட் இந்த டர்ட்டி டாக்ஸில் எப்படி தெரியுது அப்படின்னு ஜின்னு யோசிக்கிறாரு. பட் அதை விட்டுறாரு. இப்படியே நான் வந்து ஜேகேவும் வந்து சாப்பிட்டு கிளம்பிடுறான். ஆஃப்டர் 1 வீக் இப்போது மார்னிங் என்னாவது நீங்கள் பாட்டி ஏந்து உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னும் அப்படி தான். இப்படியே உங்கள் டேஸ் போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு நாள் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஃபோன் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருக்கும் போது ஜின்னு வந்து வராரு. நீங்கள் ஜின்னு வரும்போது ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க. ஜின்னு வந்து இந்த வாட்டி நோட் பண்ணுறாரு, எதுக்கு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சான்ற மாதிரி. நீங்கள் வந்து ஜின்னு வந்ததுக்கப்புறம் ஜின்னுகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன ஆகுது, ஜின்னு வந்து சரி அவன் இதை பார்த்துருப்பா அந்த மாதிரி விட்டுறாரு. இப்படி என்ன ஆகுது, ஜின்னும் நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க. நீங்கள் ஜின்னு கூட இருக்கும் மொபைலே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜின்னு வந்து அதை ரொம்ப நோட் பண்ணுறாரு. பிகாஸ் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ஜின்னு வரும்போது ஃபோன் ஆஃப் பண்ணிடுறது, ஃபோன் பேசுறது. நீங்கள் ஃபோன் யார்கிட்ட பேசி ஜின்னு பார்த்துருக்க மாட்டார். நீங்கள் ஜின்னு வரும்போது ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுறது, இல்லை ஃபோனை வந்து எங்கேயா வச்சுட்டு வந்துடுறது, இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. தவிர்த்து ஜின்னு மட்டும் ஃபோனே நோட்ட மாட்டேங்கிறீங்க. ஜின்னுக்கு இது ரொம்ப பெரிய சந்தேகமாகவே இருக்குது. என்னவா இருக்கும் அது மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அது அவர் மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு. இப்போது நீங்களும் ஜின்னு வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. எப்படி சொல்கிறது, ஜின்னு ஒரு சைடு திரும்பி படுத்திருக்க, நீங்கள் ஒரு சைடு திருப்பி படுத்திருக்கீங்க. நீங்கள் காதில் ஹெட்செட்லாம் போட்டு எஃப்எஃப் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜின்னு வந்து உங்கள் பக்கம் திரும்ப டேர்ன் பண்ணுறாரு. என்ன பண்ணுறா இவன்ற மாதிரி ஏட்டி பார்த்தா ஃபோன் திரும்பி இருக்குது. நீங்களும் வந்து பிளாங்கெட் கூட தான் இருப்பீங்க. ஜின்னில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு நீங்கள் சரி நீங்கள் தூங்கிட்டீங்க, உங்களை ஹக் பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க பக்கத்தில் வராரு. நீங்கள் ஜின்னு ஒருத்தவங்களுக்கு ஃபீல் ஆகுது. கடைன்னு ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிட்டு உங்கள் தலைகாணி கீழே வச்சுறீங்க. நீங்கள் தூங்குற மாதிரி படுத்துக்கிறீங்க. இப்போ ஜின்னு என்ன பண்ணுறாரு, அப்படி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிற பேக்கில் நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜின்னு வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறாரு. இப்படி நீங்கள் அதுக்கப்புறம் தூங்கிடுறீங்க. தூங்கினதுக்கு என்ன ஆகுது, ஜின்னு வந்து உங்களை பக்கம் எடி பார்த்துட்டு உங்கள் ஃபோன் ஆன் பண்ணுறாரு. அது வந்து ஹெட்செட்டோட கனெக்டாக இருக்கும். நீங்கள் ஜின்னு ஆன் பண்ணால் ஃபோன் லாக்கில் இருக்குது. வால்பேப்பர் நம்ம சுகா ஃபோட்டோ ஃபோட்டோவான்ற மாதிரி ஜின்னு பார்த்துட்டு லாக் நம்பர் என்னன்னு தெரியலையே என்ன பண்ணுறாரு, உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. பிகாஸ் நீங்கள் பிளாங்கெட்டுக்குள்ளே இருக்கும் போதே எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஜின்னுக்கு வந்து ஏதோ இருக்குது இந்த ஃபோனில் ஏதோ இருக்குது, நம்மகிட்ட ஏதோ மறைக்கிறா. என்ன பண்ணுறாரு, ஜின்னோட மொபைல் எடுத்து உங்கள் மொபைல்லையும் ஒரு மொபைல் வந்து கனெக்ட் பண்ணிடுறாரு. மொபைல் நாளைக்கு மாட்டு வெள்ளடி என்கிட்ட போய் சொல்லிடுறேன், அன்னையோட நீ பார்த்த ஜின்னுக்கும் வேறு ஜின்னு நீ பாப்படின்ற மாதிரி ஜின்னு என்ன பண்ணுறாரு, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணி தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஃபஸ்ட் நீங்கள் கண்ணு முடிச்சு பார்க்குறீங்க, பக்கத்தில் ஜின்னு இல்லை. பக்கத்தில் வந்து ஸ்டிக்கி நோட் இருக்குது, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், எனக்கு ஒரு ஒர்க் இருக்குன்ட்டு. நீங்களும் ஒர்க்கு கிளம்பிட்டாரா சரி அந்த மாதிரி சொல்லிட்டு போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு எல்லாம் வரீங்க. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வீட்டு ஃபுல்லாக ஒர்க்கெலாம் பார்க்குறீங்க. ஜின்னு வந்து ஆஃபீஸ்லேருந்தே ஃபோன் ஆன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் எதுவுமே ஃபோன் பார்க்கல.
இப்படி இருந்தால் ஆஃப்டர்நூன் ஆகுது. ஜின்னு வந்து ஒரு வேளை எதுவுமே இருக்காதோ, நாம தான் அம்மா சந்தேகப்பட்டோம் போல் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் உங்கள் மொபைல் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணி நெட்டை ஆன் பண்ணால் மெசேஜ் மேலே மெசேஜ் டொங்கு 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 டொங்குன்னு வருது. ஜின்னு மொபைலுக்கும் வரும்ல. ஜின்னு வந்து என்னது இதுன்ற மாதிரி லேப்டாப் நோண்டிக்கிட்டு ஆன் பண்ணால் வெறும் ஃபேன் ஃபிக்ஷனு நிறைய வருது. சுகா ஃபேன் ஃபிக்ஷன் என்னென்னமோ பேரில் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன். ஜின்னில் ஃபேன் ஃபிக்ஷனா அப்படின்னான்ற மாதிரி வந்து என்ன பண்ணுற, லேப்டாப் வச்சுட்டு ஃபோன் ஆன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கெலாம் வந்து ரிப்ளை வந்திருக்கு. சின்ன வந்து என்னது இது என்ன பார்த்துட்ருக்கான்ற மாதிரி பார்த்தா தமிழ்னு பார்க்குறாரு. அவ்வளோதான், ஜின்னு ஃபுல் டோட்டல் ஆஃபு. என்னது இது மேக் மீ ஒன்ஸா என்னது இதெல்லான்ற மாதிரி ஜின்னோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறீங்க. ஜின்னு அதையும் பார்க்குறாரு. இப்போ என்ன ஆகுது, ஜின்னு வந்து அப்போது ஏதோ ஒன்று இருக்குது, என்ன தான் இது சரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. வந்து இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் ஆனோடனே ஜின்னு வந்து காரில் வந்துட்டுருக்காரு. நீங்கள் வந்து சரி ஜின்னு தான் லேட் ஆகுமே, நம்ம ஒன் ஷாட் தான் கேட்போம்னு பார்த்தா நம்ம சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஜின்னுக்கு வந்து நீங்கள் கேட்குறது காமிக்கும்ல. பையனும் வந்து காரில் வந்து வந்துட்டுருக்காரு. கேட்டுக்கிட்டே இருக்க கரெக்டாக அதில் ஒரு சீனு. இப்போ வந்து கிஸ் பண்ணி பக்கத்தில் இழுக்கிறாங்க அவங்களன்ற மாதிரி ஒரு சீனு. ஜின்னு வண்டி நிறுத்திடுறாரு. நீங்கள் அங்கே சீரியஸாக நகத்தை கடிச்செல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அங்கே அப்படியே ஒரு மேற்கூட் சீன் அப்படியே போகுது. ஜின் டோட்டலாக கேட்டுட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ வீட்டுக்கு வர்றாரு. நீங்கள் ஜின்னு வந்து ஹார்ன் சவுண்ட் கேட்டிருக்கோம். ஸோ ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க. வீட்டுக்குள்ளே வந்து ஜின்னு வந்து எதுவுமே பேசலை, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசலை. அவர் பாட்டு போகிறாரு. நீங்கள் வந்து என்னாச்சும் இருக்குது, ஏன் இப்படி போகிறாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. ஜின்னு வந்து வழக்கமாக உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட எதாவது பேசுவார், இல்லை காஃபி குடிக்கிற டீ குடிக்கிற எதாவது கேட்பார். எதுவுமே பேசலை. அவர் பாட்டு வந்து சோஃபாவில் அவரோட லேப்டாப்லாம் வச்சுட்டு அவர் பாட்டு மேலே போகிறாரு. மேலே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வர்றாரு. நீங்கள் ஜின்னு பாட்டு நடந்துக்கிட்டு இருக்காரு கிச்சனுக்கும் ஹாலுக்கும். நீங்கள் ஜின்னையே வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஜின் அந்த மாதிரி கூப்பிட்டா ஜின்னு பேசவே இல்லை. நீங்கள் வந்து என்னாச்சு இவருக்கு, ஏதோ கோபத்தில் இருக்காரோ, இப்போ நம்ம என்ன பண்ணலையேன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ ஜின்னு கிச்சன் வந்து சமைச்சிட்ருக்காரு. நீங்கள் ஜின்னுக்கிட்ட போகிறீங்க. ஜின்னா அப்படின்னொன்னே என்ன, ஏன் ஒரு மாதிரி கோவமாக இருக்கீங்க, இப்போ எனக்கும் உனக்கு என்ன பிரச்சனை, அது மாதிரி ஜின்னு உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து என்னாச்சு சொல்லுங்கள், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னொன்னே ஜின்னு வந்து சமைக்கிறது ஆஃப் பண்ணிட்டு, நீ என்கிட்ட ஏதாவது போய் சொன்னியா அந்த மாதிரி கேட்க, நீங்கள் வந்து திரு முழிக்கிறீங்க. ஏய் என் கண்ணை பார்த்து சொல்கிறீ, இதுவரை என்கிட்ட போய் சொல்லியிருக்கியா இல்லையா அந்த மாதிரி கேட்க, நீங்கள் வந்து தலையை குனிச்சிக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்போன்ற மாதிரி கேட்க, மைண்ட் எடுத்து தயவுசெய்து பேசாத, எனக்கு பொய் சொன்னாலும் சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இந்த விஷயத்தில் பொய் சொல்லி நீ என்ன சாதிக்க போகிற, எனக்கு புரியல. நான் ஃபஸ்ட் நைட் ரூமில் என்னடி சொன்னேன் உன்கிட்ட, உனக்கு ஓகேனா தான் சொன்னேன், அப்போ எதுக்கு இந்த பொய் அந்த மாதிரி கேட்க, நீங்கள் வந்து இல்லை நான் இந்த மாதிரிலாம் இதை பார்க்கன்னு நினச்சேன், நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்களோன்னு தான். இல்லை ஜின்னு வந்து எதுவுமே பேசலை. அவங்க ஃபேஸே பார்க்குறாரு. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. எது கழுவுற இப்போ, இல்லை சாரி அந்த மாதிரி கேட்க, ஜின்னு பேச திரும்பிக்கிறாரு. நீங்கள் ஜின்னை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் போய் ஜின்னை ஹக் பண்ணுறீங்க பேக்லேருந்து. ஜின்னைக்கே வந்து கொஞ்சம் பாவமாக இருக்குது. இருந்தாலும் சரி இதை தான் பண்ணுறான்னு பார்க்குற மாதிரி ஜின்னு நின்றுருக்காரு. நீங்கள் வந்து ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு ஐம் சாரி, நான் நீ உங்கள்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு சொல்ல. ஜின்னு பேசவே இல்லை. நீங்கள் வந்து அப்படியே ஜின்னோட ஃபேஸே பார்க்குறீங்க. அவர் ஃபேஸ் ஒரு மாதிரி சமைச்சிட்ருக்காரு. நீங்கள் வந்து ஹக் பிரேக் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட பேச மாட்டிங்களா சரின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படி பொறுமையாக ஒரு மாதிரி நடந்து போகிறீங்க. எங்கடி போகிறேன் அப்படின்னோடனே உமக்கு போகிறேன் அந்த மாதிரி போகிறீங்க. சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல, எனக்கு வேணாம் அப்படின் மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க. ஜின்னுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவர் வந்து குக் பண்ணிவிட்டு சாப்பாடு வந்து உங்கள் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்தா நீங்கள் உங்களை நீங்களே திட்டிகிட்ருக்கீங்க. அப்போவே சொல்லியிருக்கணும், திட்டினாலும் பரவாயில்ல சொல்லியிருக்கணும் வாயின். இருந்தாலும் உன் மேலே தப்பு தான் பாரு. இப்போ கோச்சிக்கிட்டார், பேசவே மாட்டேன்ட்டார். போச்சு போ, அவ்வளோதான், இங்கே அம்மா வீட்டுக்கு காமிச்சிருவாங்க, நம்ம வாழா வெட்டி தான், போச்சு போன்ற மாதிரி நீங்கள் உங்களை பார்த்து திட்டிகிட்ருக்கீங்க. ஜின்னுக்கு இதில் காமெடியாக இருக்குது, என்ன இவன் பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி. இப்போ என்ன ஆகுது, ஜின்னும் வந்து ஓய் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்து ஜின்னு அப்படியே பார்க்குறீங்க ஒரு மாதிரி. சொல்லுங்க இந்த அடி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஜின்னு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அது மாதிரி சொல்ல வேணாம். ஜின்னு என்ன பண்ணுறாரு, உங்களோட சீக்ஸை பிடிச்சி திருப்பி உங்களுக்கு ஊட்டுறாரு. நீங்கள் வந்து எனக்கு வேணான்னு சொன்னேன், உன்னை சாப்பிடுன்னு சொன்னேன்னா அப்படின்னு தான் ஒரே வார்த்தை தான்.
அவ்வளோதான், நீங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜின்னு ஊட்டுறாரு உங்களுக்கு. ஜின்னு சொல்கிறாரு, இங்கே எல்லாமே இங்கே உள்ட்டாவாக நடக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு பார்த்து சொல்ல, நீங்கள் வந்து அந்த மாதிரி கேட்க, இந்த இடத்துல நான் தான் கூப்பிடணும், நான் தான் இப்படி மூச்சு உட்காந்துருக்கு, நீ தானே சாப்பாடு ஊட்டணும், நீ தான் வந்துட்டு பேசணும், இங்கே எல்லாமே உள்ட்டாவாக நடக்குது சின்ன சொல்ல. சின்ன சொல்லிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து சாரி தான் சொன்னல அந்த மாதிரி சொல்ல, சாரி சொன்னால் ஊட்டின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னே, நான் எப்பயோ வெளியே சாப்பிட்டேன். அவர்கிட்ட சொல்ல, ஆமாம் என்கிட்ட போய் சொன்னது கூட நான் ஒத்துக்கிறேன், அது என்னடி வால்பேப்பர் அவன் நம்ம கேட்க, நீங்கள் வந்து யார் தான் உன் ஃபோனில் ஒருத்தனை வச்சிருக்கேன் வால்பேப்பரில் இதோ இவன் வந்தான் அப்படின்னே, சுகாஷி இவன் என்னோட பயாசம் சொல்ல, அடிங்கு அந்த மாதிரி ஏன்டி சொல்லுவி அடி அந்த மாதிரி ஜின்னு சொல்ல. நீங்கள் வந்து ஏன் ஜின்னு இப்படி சொல்கிறீங்க, உன் ஃபோன் லாக் நம்பர் எடு அப்படின்னே நீங்களும் எடுக்கிறீங்க. உள்ளே பார்த்தா நம்ம சுகா பேக் சைட் ஷர்ட்டில் இல்லாமல் இருக்காரு. ஜின்னு வந்து ஷாக்கில் பார்க்குறாரு. நீங்கள் வந்து எதுக்கு இப்படி பார்க்குறீங்க, ஃபோனை மறைச்சிக்க அப்படி பாவி அன்ற மாதிரி உங்களுக்கு பார்க்குறாரு. பிகாஸ் சுகாவில் அந்த ஹார்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ. ஜின்னில் நான் உன்னை இன்னசென்ட்டு நினச்சேன்டி, ஆனால் நீ அப்படி இல்லை நிரூபிச்சிட்டேன்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து ஜேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னே, அப்படி தாண்டி சொல்லிட்டு இந்த மாதிரி சாப்பாடெலாம் ஊட்டி முடிக்கிறாரு. அப்புறம் வந்து ஜின்னு பண்ணுறாரு, நான் உனக்கு ஒரு பிக்கு காம்பா அப்படின்னே, நீங்களும் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அந்த பிக்கை பார்க்குறீங்க, அவ்வளோதான் அவங்க கண்ணில் வியடாகுது. ஜின்னு சிரிக்கிறாரு. நீங்கள் வந்து ஜின் என்ன ஜின் ஃபோட்டோ இது அந்த மாதிரி கேட்க, அது என்ன ஃபோட்டோனா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒன் டே தூங்கிட்டு இருப்பீங்க வீட்டில். தூங்கிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிட்டுருக்கும், உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்வெட்டாகி அந்த மாதிரி இருந்திருக்கும். நைட்டு ஜின் லேட்டாக தான் வந்திருப்பார். வந்து ரூமில் பார்த்தா நீங்கள் வந்து ரொம்ப லூஸாக அந்த மாதிரி ஷர்ட்லாம் போட்டு படுத்துருப்பீங்க. உங்கள் செஸ்ட்டு நல்லாவே தெரியும். ஜின்னு என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் அந்த படத்தை இந்த போஸ்ட் செம்ம காமெடியாக இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. ஜின்னு வந்து இந்த ஃபோட்டோ கூட இல்லடி, நான் பார்த்தது தாண்டி ஹைலைட்டுன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஜின்னுக்கிட்ட வந்து ஃபோனை பிடுங்க பார்க்குறீங்க. ஜின்னு வந்து தரமாட்டேன்னு சொல்ல, நீங்கள் வந்து ஜின்னு கொடுங்க, ஜின்னு ஃபோட்டோ காமெடியாக இருக்குது, அந்த ஃபோட்டோலாம் வச்சுக்காதீங்க கொடுங்க அப்படின்னு ஜின்னில் பேசாமல் என் வால்பேப்பரில் தான் நான் வைக்க போகிறேன், டெய்லி தான் பார்க்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாருங்களா. ஜின் இப்போலாம் பேசாதீங்க ஜின், அந்த ஃபோட்டோவுக்கு வேணாம் ஜின், டெலிட் பண்ணுங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட சண்டை போடுறீங்க. ஜின்னு நான் தரமாட்டேன்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஜின்னோட மடி மேலே உட்காந்துட்டு அந்த ஃபோனை கொடுங்க, அந்த ஃபோனை கொடுங்கன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு. ஜின்னு வந்து தலை மேலே வச்சுட்டு நான் தரமாட்டேன் மாட்டேன் மாதிரி பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஜின் கொடுங்க ஜின் அந்த மாதிரி சொல்ல, ஜின் என்ன பண்ணுறாரு, அப்படியே உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க அவன் மடிமலை ஏறி உட்காந்துருக்கோன்றத. நீங்கள் வந்து ஜின் அது கொடுங்க, அதை போட்டு வேண்டாம் அந்த சொல்ல, வேண்டாமா அப்படின்னு கேட்க, வேணாம் அந்த மாதிரி சொல்கிறீங்க. அப்போ எனக்கு ஒரு கிஸ் தான் நான் உனக்கு வந்து தரேன் அப்படின்னு. நீங்கள் வந்து நான் தான் சொன்னேன்ல எனக்கு கிஸ் பண்ண தெரியாதுன்ட்டு, அப்புறம் மறுபடியும் கேட்குறீங்க அந்த மாதிரி சொல்ல. நான் தான் நீ கிஸ் பண்ணலடி அந்த மாதிரி கிஸ் பண்ணணும்னு ஜின் வந்து ஒரு உதட்டு காமிக்கிறாரு. நீங்கள் வந்து கிஸ் பண்ணுமா சொல்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொறுமையாக போயிட்டு ஜின்னு கிஸ் பண்ணுறீங்க. அவரை என்னைக்கு எப்படி கிஸ் பண்ணாரோ அப்படியே டிக்டாக்காக பண்ணுறீங்க. நீங்கள் ஜின்னில் ஏய் கிஸ் பண்ண தெரியாது கிஸ் பண்ணுறடி அப்படின்னு. அன்றைக்கி தான் நீங்கள் பண்ணீங்களே, அது செகண்ட் டைம் பண்ணேன் இப்போ தான் சொல்ல. கேடிடி நீ 1ஆம் நம்பர் கேடின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு உங்களை பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்ல, ஜின்னோட ஹேண்ட் வந்து உங்கள் ஷர்ட்குள்ளே போகுது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஜின் நம்ம சொல்ல, நான் என்ன பண்ண போகிறோம் உனக்கு தெரியாது, நீ ரொம்ப இன்னசென்ட், இதை நான் நம்பணும் சொல்ல. நீங்கள் வந்து சொல்ல, இது இன்னசென்ட் மூஞ்சிலாம் வைக்காத, அவ்வளோதான் உனக்கு இனிமேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து பெட்டில் புஷ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஜின்னு ஐஸே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜின்னு என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஜின் என்ன பண்ணுறீங்க ஜின் அப்படி சொல்ல, இதோ இது 2 பில்லோ மாதிரி வச்சுருக்கேடி, இது தாண்டி ஸ்பா அன்றைக்கி தொட்டுப்போ அப்படியே பவுன்ஸ் வச்சு தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டுன்னு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படா நடந்ததுன்ற மாதிரி பார்க்குறீங்க. இந்த திருட்டுக்கூட மாதிரிலாம் பார்க்குற லட்சிக்காதுன்னு சொல்ல. நீங்கள் வந்து என்ன பொறுமையாக பண்ணுங்க அப்படி சொல்ல, வாய்ப்பில்லை போய் சார் நல்லா பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் ஃபுல்லாக கிஸ் பண்ணி உங்களை பைட் பண்ணி உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி விடவே மாட்டேங்கிறீங்க. சின்ன வந்து உங்களுக்கு 2 ஹேண்டி பிடிச்சிட்டு அப்படி தான் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறாரு. நீங்கள் சின்ன வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. சின்னில் என்னடி நான் தான் டி என்னன்னு எனக்கு சையாக இருக்குது அது மாதிரி சொல்கிறீங்க. இப்போ சின்ன பண்ணுறாரு அப்படியே ஃபுல்லாக உங்கள் ஃபோர்ஹெட்லேருந்து உங்கள் ஹிப்பு வரையும் ஃபுல்லாக கிஸ்ஸி கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க போதும் நம்ம சொல்ல. ஜின்னோட ஹேண்ட் வந்து உங்கள் செஸ்ட்டில் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் வந்து ஜின் வலிக்குது
வலிக்குது ஜின் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஜின் வந்து பாப்பா கடவுள் செதுக்கி வச்சிருக்காண்டி ஒன்றுன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணி பைட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ ஜின்னு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே வராரு. நீங்கள் வந்து ஜின்னியே பாவமாக பார்க்குறீங்க. இந்த பாவமாக பார்க்குற வேலையை நீ என்கிட்ட நடக்காதுடி என்னமோ சொல்ல. நீங்கள் வந்து ஜின்னை வந்து அப்படியே ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஜின் வந்து பொறுமையாக இன்செக்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஜின் 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 வலிக்குது ஜின் நம்ம சொல்ல. ஜின் வந்து வலிக்கட்டும் வலிச்சா தப்பு இல்லை என்னமோ சொல்ல. நீங்கள் வந்து பொறுமையாக வலிக்குது ஜின் என்னமோ சொல்ல. ஜின்னை வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாகவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த மேக்கவுட் அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஜின் போதும் அந்த போதுன்றது தான் வருது தவிர ஜின்னுக்கு வந்து நீங்கள் போதும் சொல்ல ஒரு 10 ஸ்பீடாக பண்ணுறாரு. சின்னல ஃபீலாக இருக்கா செம்மையாக இருக்குடி நீ என்ன சொல்ல. நீங்கள் வந்து ஜின் போதும் ஜின் முடியல என்னால் சொல்ல. அவங்களுக்கு ப்ளீட் ஆகுது. ஜின்னு வந்து அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க பக்கத்தில் இருந்து படுத்துக்கிறாரு. நீங்கள் வந்து வலிக்குது இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஃபஸ்ட் டைம்ல அப்போ தான் வலிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கேட்க. நீங்கள் ரொம்ப மோசம் அதெல்லாம் சொல்ல. ஆமாம் உங்கள் விஷயத்தில் இனி நான் மோசமாக பேட் பாய் மட்டும்தான் அந்த சொல்ல. நீங்கள் வந்து போங்க அப்படிமா சொல்ல. ஜின் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜஸ்ட்டு பிடிச்சி கடிக்கிறாரு. நீங்களே ஜின் என்ன ஜின் பண்ணுறீங்க சொல்ல. இவ்வளோ நேரம் அங்கே ப்ளே பண்ணல, கொஞ்ச நேரம் இது கூட ப்ளே பண்ணுறேன்ட்டு அவர் அதை கிஸ் பண்ணி சக் பண்ணிவிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு அந்த இடத்துல. நீங்கள் வந்து ஜின்னோட ஹேரை வேறு பிடிச்சி டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுப்போம், ரொம்ப பெருசாக போயிடுச்சு.